இங்கே கிருஷ்ணன் தான் வந்திருக்கிறாரு. சரி கிருஷ்ணர்கிட்டையும் முட்டி பார்ப்போம். அப்படியா? ஓஹோ, அதுக்கு தான் வண்டியில் வரும்போது என்னை பயமுறுத்தினாங்களா? நாகராஜன் நான் காலையில் பேசிக்கிறேன். நாகராஜன் தான் அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரியா என்கிட்ட 1.5 மணி நேரம் 5 மணிக்கு. என்னடா கிளம்பிட்டியான்னு கேட்டார். கிளம்பிட்டேனே, சீக்கிரம் வந்துடும் அப்படின்னாரு. சரிண்ணே. இன்றைக்கி கிருஷ்ணன் யாரை போட்டிருக்கிறேன்னு தெரியுமானாரு. தெரிலங்க, யாருங்க போட்டிருக்கிறீங்க சொல்லுங்கண்ணே. மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னைய. இன்றைக்கி புராணம் படித்தால போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பார்த்து வாயெல்லாம் பதனமாக வச்சுக்கோங்கிறாரு என்னைய. சரி பாப்பா, இன்றைக்கி புராணம் நீ என்ன படிச்சிருக்கிற நான் என்ன படிச்சிருக்கிறேன்னு மக்களுக்கு தெரியட்டுமே. வா பாப்பா வெளியே. தம்பி கிட்டு அண்ணா கும்பிட்டேலா? தங்க நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். பேசாரு பேல். எதுக்கு கூப்பிட்டேன் அண்ணா? தாங்கள் எதற்காக வரவேற்றேன் என்றால், பாண்டு மன்னனுக்கும் குந்தமா தேவிக்கும் ஜனித்த பாண்டவன் ஒருவனாகிய அர்ஜுனாகப்பட்டவன் தவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் எதிராளி வெல்வதற்காக. ஆகையினால் அவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டும் அண்ணா. யாப்பா தெரியாம தான் கேட்குறேன். அர்ஜுனனை சோதிக்கிற அளவுக்கு நம்ம 2 பேரும் டாக்டருக்கா படிச்சிருக்கிறோம் அண்ணா. அவன் பெண்ணாசை உடையவரானா இல்லையா, பக்தியோடு செல்கிறான் என்று தாங்கள் சோதித்து பார்ப்பது தாங்கள் கெட்டிக்கிறது தானே. மனதை சோதிக்க வேண்டும். ஆமா ஆமாண்ணா. ஓ சோதிப்போம் சோதிப்போம். இருக்கட்டும். இந்த பயலுக்கு என்னமோ 1 மணி நேரம் பேசுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. 1 மணி நேரம் வேண்டாமண்ணா. எதற்காகண்ணா? அப்படியா? ஆமா. இருக்கட்டும். சரி. உனக்கு எனக்கு என்ன சொத்து தாக்குறாளா? இல்ல. ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை. ஏன் எனக்கு துரோகம் பண்ணிட்டே இருக்கேன்? உங்களுக்கு என்னன்னா துரோகம் பண்ண? என்ன துரோகம் பண்ணா? தம்பி வந்து அண்ணனுக்கு துரோகம் பண்ணவனா? அப்புறம் அப்படி என்ன துரோகம் பண்ண? மாடு பிரிச்சு விட்டேன். கொடுத்தேன். இந்த மாடு சரி ஓட்ட மாட்டை கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஓட்ட மாடு கொடுத்தனா? அப்புறம் நான் நடு வயிற்றுல ஓட்டம் இருக்கிறது அண்ணா. அது பாருங்க, தண்ணியை குடிச்ச உடனே அந்த நடு வயிற்றுல பொத்துக்கிட்டு சொருன்னு ஊத்துறது கீழே. அண்ணா தாங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர், அதனால் தாங்களுக்கு காளை மாடு கொடுத்தேன். காளை மாடாகப்பட்டது அடி வயிற்றில் தான் சிறுநீர் கழிக்கும். அது ஓட்டமான் என்று சொல்லாதீங்க. நான் தயிர் மோர் வெண்ணெய் பால் நெய் சாப்பிடக்கூடியவன். சரி, அதனால் நான் பசுமாடு வைத்துக் கொண்டேன். இடந்த மாடு பின்பதாகத்தான் சிறுநீர் கழிக்கும். அப்ப என்னது ஓட்ட இல்லையா? இப்படிலாம் தவறாக பேசலாமா? இது ஒரு குற்றமா உங்களுக்கு? இல்லை, இத்தனை நாள் ஓட்ட மாட்டை கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டு நான் கொண்டு போய் அண்டாவன் நடு வயிற்றுல வச்சா பால் கறக்குதுன்னு நினைச்சு அது சிறுநீரா கறக்கும். ஆமாம் அண்ணா. அதான் நானும் கடைஞ்சு பார்த்தேன், தயிர் வரல. தாங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர் தானே? ஆமா. அதனால காளை மாடு கொடுத்தேன். சரி, அது பரவாயில்லப்பா. சரி மன்னிச்சுக்கலாம். ஓட்ட மாடு இல்ல. அன்னைக்கு வீடு பிரிச்சு விட்டேல, வீடு பிரித்து விட்டேன். அதுல கூட எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கேன். அப்படி என்னன்னா உங்களுக்கு அதுல துரோகம் பண்ண? என்ன துரோகம் பண்ண? ஆமா, என்ன துரோகம் பண்ண? நீங்க நல்ல வீட்டை வச்சுக்கிட்டே சரி எனக்கு கொடுத்தது ஓட்ட வீட்டை கொடுத்து நான் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தா சூரிய ஒளி சொல்லணும் மூஞ்சிலே அடிக்கிறது. ஓஹோ, அது ஓட்ட வீடா உங்களுக்கு? அதுலயும் ஓட்டதேன். தாங்கள் புஜபலம் படைத்தவர், சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடியவர். ஆமா. அதனால் தாங்களுக்கு ஜன்னல் வைத்து வீடு கொடுத்தேன்னா, காலையின் சூரியன் உதயமாகும் பொழுது ஜன்னல் வழியே ஒளியாகப்பட்டதை பரவுகிறது. அது ஜன்னல், அது ஓட்ட வீடுன்னு நீங்க சொல்லலாமா? இது குற்றமா? கிரகத்தை பாருங்க, நான் இத்தனை நாள் அது ஜன்னல். அது தாங்கள் புஜபலம் படைத்தவர் தானே? ஆமா. சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடியவர் தானே? ஆமா. அதனால் தாங்களுக்கு ஜன்னல் வைத்து வீடு கொடுத்தேன் அண்ணா. சரி விடுங்க. சரி, அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். சரி. போன தடவை வெள்ளாமை போட்டோம். சரி போட்டாச்சு. வெள்ளாமை போட்டதில் என்ன போடலான்னு கேட்டதுக்கு இந்த தடவை நெல் நம்ம போடுவோம். சரி. கண்டிப்பாக நம்ம வீட்டில் அரிசி இல்லை. சரி. நெல் வேணும்னு சொன்னேன். சரி சரி நினச்சிட்டு நான் என்ன செஞ்சேன், நெல்லை போடலாமண்ணா தம்பி போட்டுடலான்னு சொல்ல. சரி. நீங்கள் வயல் அடிச்சு நெல்லை நட்டாச்சு. ஆனால் அதில் கூட என்னை ஏமாத்திட்டேன். என்ன ஏமாத்தின? நான் வந்து அடியில் இருக்கிறது வேணும்னு நான் கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னேன், எடுத்துக்கடா தம்பினேல். நெல் விளைஞ்சது. அடியில் இருக்கிறது என்னன்னு பார்த்தா வைக்க புல்லாக கொடுத்து என்ன ஏமாத்திட்டேன். நெல்லை பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டேன். அதையும் மன்னிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் கடலை வெள்ளாமல் போட்டான். சரி இந்த தடவை நம்ம கீழே இருக்கிறத கேட்கக்கூடாது, மேலே இருக்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு மேலே இருக்கிறத கேட்டேன். அதுலேயும் என்ன ஏமாத்திட்டேல. மேலே இருக்கிற கொடியை பூரா எனக்கு கொடுத்தேன், அடியில் இருக்கிற கடலையை பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க மேலே இருக்கிறதால எனக்கு தான் வேணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். அப்புறம் கடலை எங்கே விதைக்க? கடலை எங்கே விளையும்? எங்கே விளைய? மண்ணில் தானே விளையே. ஆமாம். கீழே தானே விளையே. அப்போ அப்புறம் நீங்களே சொல்லிட்டு கொடி எடுத்துக்கிட்டு அப்போ அதை குற்றத்தை என்ன சொல்லலாமா, சுமக்கலாமா? இல்லை, நெல் மேலே விளைஞ்சதே.
என்னது? நெல்லு. சரி, நெல் விளைஞ்சது. அது ஏன் அடியில் விளையாம மேலே விளைஞ்சிச்சு? அது நெல் மேலே தானே விளையே, இது வந்து கடலை வந்து கீழே தான் விளையும். நீங்களே தானே சொன்னீங்க. நீங்களே கேட்டு நீங்களே எடுத்துட்டீங்களே. ஓஹோ, குற்றத்தை என்ன மேலே தம்பி மேலே சுமக்கலாமா? அப்போ நான் தான் குற்றம் செஞ்சேனா? ஆமாம். சரி இருக்கட்டும், அது கூட பரவாயில்ல. சரி, இப்போ அர்ஜுனனை போய் நம்ம சோதிக்கணும். ஆமாம். சோதிக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் போகணுமா, இல்லை யாக வளர்க்குறதுக்கு என் கூட யார் வர்றாங்களா? அண்ணா, தாங்களுக்கு துணையாக நல்ல சிஷியனை அனுப்புகிறேன் அண்ணா. அப்படியா? ஆமாம். யார? உங்களுக்கு துணையாக நல்ல சிஷியன் ஒருவர் இருக்கார். யார்? யாருன்னு கேட்குறீங்களா? முருகேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இந்த காளிப்பாயலா? ஆமாம். ஐயோ, துணைக்கு அனுப்ப சொன்னால் வினைக்கு தான் வருவேன். சரி அனுப்பி விடுங்கோ, போய் பார்க்குறேன். அண்ணா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருவரும் பிராமணரை போய் உருவெடுத்து யாகம் செய்து சோதித்து பார்க்க வேண்டும். அடுத்த வனத்தில் நான் ஒரு பெண் வடிவத்தில் வந்து கிருஷ்ண மோகினியாக வந்து இருவரும் சேர்ந்து சோதித்து பார்க்க வேண்டும் அண்ணா. சரி, நான் ஏத்துக்கிறேன். சரி, அடுத்த வனத்தில் பெண்ணா வருவேன். மோகினியா வருகிறேன். பெண்ணா வந்தா என் தம்பி கிட்டுதானே நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா உங்களுக்கு தெரியாதா? ஏன் எப்படி? எனது நெற்றி நாமத்தை வைத்து நீங்க கண்டுபிடிக்க கூடாதா? ஓஹோ, ஏன்னா என் தம்பி பிறக்கும் பொழுதே இது கூட பிறந்தது. என்னது? நாமம். நாமம். எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அந்த நாமத்தை மட்டும் அழிக்க முடியாது. சரி, நான் சென்று வருகிறேன். முத்தனை அனுப்பிச்சு விடுங்க. முத்தனுக்கு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறது. அப்படியா? அதாவது நாட்டு மக்களுக்கு உண்மையிலுமே நம்ம வந்தோம் நாடகம் படித்தோம் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கக்கூடாது. நாம் படித்த புராணங்கள் அவங்களுக்கு சொல்லணும். அப்படியா? அதுக்குத்தான் நாடகம் வைக்கிறதே. அதனால் நான் கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாக சென்று நல்ல சிஷியன் அனுப்புகிறேன். அப்படியே சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். தம்பி சிஷியா, அதுக்கெல்லாம் வகை சொல்லல, ராத்திரி பூரா இங்கே போட்டு கொட்டுறாங்க. அது கட்டப்போம்மா. சரி, வா வா. பட்டப்பட்ட ராமகாரண்டா குட்டி மாணிக்க. சின்ன சின்ன ராமகாரண்டா குட்டி மாணிக்க. சின்னோட்ட பிச்சைக்காரண்டா குட்டி மாணிக்க. சின்ன சின்ன பட்டக்காரண்டா குட்டி மாணிக்க. சின்னோட்ட பிச்சைக்காரண்டா குட்டி மாணிக்க. குண்டு குண்டு ராமகாரண்டா குட்டி மாணிக்க. பிச்சைக்காரண்டா குட்டி மாணிக்க. மூணு பட்ட ராமகாரண்டா குட்டி மாணிக்க. மூணோட்டு பிச்சைக்காரண்டா குட்டி மாணிக்க. வந்தாள் வீரமான பிள்ளை, மலைய விட்டு வாராள் வீரமான பிள்ளை. வந்தான் வீரமான பிள்ளை, பணத்தை விட்டு வாரா வீரமான பிள்ளை. குளிச்சு தலைமுழுகி குண்டியில பொட்டு வச்சு. நீ அங்கதானே வைக்கிற? அருமையா இருக்கா. நம்ம 2 பேத்துக்கு வேணும்னா 5 கிலோ வேணும். ஐயோ, அது இல்ல குருவே, குளிச்ச தலைமுறைக்கு குங்குமம் பொட்டு வச்சு. குங்குமம் போட்டுட்டு குளிச்ச தலைமுறைக்கு குங்குமம் பொட்டு வச்சு. குளிச்சு தலைமுறைக்கு குங்குமம் பொட்டு வச்சு. வீரமண பிள்ளை வாரான் வீரமண பிள்ளை. வந்தான் வீரமண பிள்ளை, வனத்தை விட்டு வாரான் வீரமண பிள்ளை. அம்மன பிள்ளை அம்மன பிள்ளை அம்மன பிள்ளை அம்மன பிள்ளை. ஐயர கோமணம் கட்டுறது இல்லை. அம்மாரு வேஸ்ட் கட்டிட்டு இருக்கிற குருட்டையற நீ. வீடியோல கால் போடுறான் தம்பி. வீடியோல கால் போடுறானா? என்ன கால்? போன் கால். போன் காலா? தம்பி குருவே, என்னையா கூமுட்டை? ஆமா, நான் கூமுட்டை, நீ குஞ்சு பொரிச்ச முட்டை. எதுக்கு கூப்பிட்டேன்னு கேளுங்க. என் குருவுக்கு எத்தனை பொந்தாட்டி தெரியுமா? 3 பொந்தாட்டி. 3யா? அந்த அரை எங்கிட்டு போச்சு? ஏய், மொத்தம் 2 பொண்டாட்டி தான். 1.5 பொண்டாட்டி எங்க இருந்து வந்துச்சு? ஒன்னு பாதி நீ வச்சிருக்கிற, நான் பாதி நான் வச்சிருக்கிறேன். சரி, ஒண்ணு போச்சு. இன்னும் அரை? அந்த அரைதே அரை பொந்தாட்டி உனக்கு, அரை பொந்தாட்டி எனக்கு. சிசிய பிள்ளைகளை வீட்டுக்கு விடுறது ரொம்ப தப்புன்னு இப்பதான் தெரியுது. ஏன் குருவே பொண்டாட்டி அரை பொண்டாட்டி கேட்குற? ஏங்கண்ணே, அதுக்குதான் எங்களை மாதிரி 4 பேர்த்த விடணும்னு சொல்றது. நீங்க நல்ல மனுஷங்க. என் வீடு குடிச்சவரா போறதுக்கா?
குருவே ஏய் மூத்த பொண்டாட்டி முதுகாய் இருக்கால்ல, ஆமா அவளுக்கு சிசியானு கும்பத்தா. நான் பக்கத்துல போய் ஏன் மாமின்னு கேட்டேன். வந்து ஏறி ஆத்துன்னா இவங்களையும் யார சொல்லியிருக்கா, உன்னையும் யார சொல்லியிருக்கா? இந்த நாதேரி முண்டை சும்மா இருக்க மாட்டேங்கிறா. கொத்திதான். அதுக்குதான் நான் சொன்னேன், வர்றவள பூரா யார சொல்றாளு. குருவே கொத்த மாத்துக்கு பழுத்து கொத்த ஆத்து சொன்னா. ஆத்து முடிச்சுனா குருவே. சரி ஆத்த ஆத்த வெள்ள வெளியே வெளியே தள்ளுது குருவே. உனக்குமா தள்ளிருச்சா? ஆளு இலக்கியாம ஆத்துக்கு பழுத்து கொத்த ஆத்த வெள்ள வெளியே தான் குருவே வரு. என்னமோ செக்குல போட்டு ஆடுனா வேற கலர்ல வருது. அது வேற கலர். நீ வந்து சரி இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு எங்க போகணும் தெரியுமோ? எங்க போகணும்? நம்ம அத்தமையா இருக்கால அர்ச்சுனே, குந்தி அத்தமையா. குந்தி அத்தமையா குந்தி குந்தி தேவி. குந்தி தேவி. சரி குன்றி குன்றி குந்தி குன்றி கேரகத்தை உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது ரெண்டு பேர்த்த. குந்தி குண்டி. ஏய் என்னதான் ஒரு இது ஒரு முடிக்கு வாங்க. அட ஏன் சிஷியனுக்கு நாக்கு நொன்ன நாக்கு. சரி வார்த்தை கொன்னி தான் வரும். கோச்சுக்காதேல். குந்தி குண்டி. ஷவா சரி விடுங்க. அத்தை தை. தை மாசி பங்குனி எல்லாம் போயிருச்சு. பொங்கல் போயிருச்சா? சரி. குந்தி தேவி. குண்டியில தேவி. அழகு மாசரா இருக்கும் தேவி. குண்டியில போய் உட்காந்தா. நீ குண்டி உரல கல்லாட்டு வச்சிருக்க, அப்புறம் என்ன? தேவி. தேவி தேவி மட்டும் விடுங்க. அர்ச்சுனன். அரசுனன் இல்ல முழுசா இருக்குது. நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன். நீங்க தானே சொன்னீங்க. வாய் அர்ஜுனன் சொல்லு. அரசுனன். நம்ம நினைக்கிறது தப்பு. அது புடலகாயாட்டக்காரங்க. அர்ஜுனன் 2 லிட்டர் வாட்டர் கேன்னு சொல்றாங்க குருவே. அது உண்மைதான். அர்ஜுனன் வந்து தவத்துக்கு போயிட்டு இருக்கிறான். ஓ அரசுனன் தவத்துக்கு போதாடா? இந்த வதை இல்லையா? நீ அங்க போகாத, வீணா போயிருவ. இன்னும் வரல. அங்க போய் அந்த டிச்சுக்குள்ள வந்து அந்த 2 பல்லு போச்சுல்ல, தெரியுமே தெரியாது. ஆமா ஊதி வைக்காத மத்துக்காளிகளை பாக்குறாங்கல்ல. ஆமா நம்ம போய் என்ன பண்றோம்? என்ன பண்ணுதான்? அவனை வந்து சோதிக்கணும். ஓ என்ன பண்ணணும்? சோதனை. சோதனை பண்ணணும். அப்படின்னா நம்ம யாக வளர்க்கணும். நம்ம சாமானத்துல விடுவோமா? நம்ம சாமானத்துல விட்டீங்கன்னா வீணா போயிடும். நீ ஏமாந்து போயிருவ பாத்துக்க. சாமானத்துல நம்ம விடுவோமா? சாமானத்துல இல்ல, சாமானியத்துல விடுவோமா? விடுவோமா? யாகத்துக்கு தேவையான பொருள் வேணும். யாக குந்தலம் வளர்க்கணும்னா நான் சொல்லக்கூடிய பொருள் எடுத்துட்டு வரேன். முதல்ல வந்து இந்த சோப்பு பவுடர் வேணும் குதுவே. ஏன் குளிக்கணுமா? இல்ல யாகத்தை தேய்க்கணும்ல. யாகத்தை தேய்க்கிறியா? யாக சாலையை தேய்க்கணும்ல. யாக குண்டலம் புதுசா உருவாக்கணும். ஓ புது குண்டலம். அதுக்கு தேவையான பொன் பொருள் வேணும். பொன் பொருள் என்னது? பொன் பொருள். அது பொண்ணுல இருந்துச்சுன்னா நான் எதுக்கே நாடகத்துக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமா அடக வச்சு பொழைச்சிக்க மாட்டேன். பொன் பொருள். பொன் பொருள். அதுக்கு முன்னாடி கொண்டிகால் எப்படி சீக்கிரம் வந்துடும் அப்படியா? சரி இருக்கட்டும். சரி இருக்கட்டும். நம்ம 2 பேரும் இன்னைக்கு மகாபாரதம் ஆடிட்டு இருக்கிறோம். ஆமா. இந்த மகாபாரதங்கிறது வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும் 5 பஞ்ச பாண்டவர்களுடைய கதை அப்படின்னு. 5 பேர் பஞ்சில் பேர்ந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஆமா பஞ்சில் பேண்டாக நீ அள்ளி போட்ட. பஞ்ச பாண்டவர்கள் கல் கல் இல்ல, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரு அஸ்னாபுரத்தை ஆண்டார்கள். ஆமா. இந்த மண்ணால வந்த வினைதான் இன்னைக்கு நம்ம மகாபாரதம் உருவானது. ஆமா. அது மக்களுக்கு தெரியும். இந்த மகாபாரதம் உருவானதுக்கு காரணமே நம்ம ஏரியால தான் இந்த நடந்தது. ஆமா. அது யாருக்கா தெரியுமா? அவளுக்கு நம்ம சொன்னா தானே தெரியும். நான் சொல்லுவேன்ல எந்த இடத்துல நடந்துச்சு, எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னு. இப்ப தர்மர் வந்தாரு, 18 நாள் பாரத போர் முடியணும், நாங்க அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு வசனம் பேசினாரு. உண்மை. ஆமா. வீமே வந்தாரு, 18 நாள் பாரத போர் நடக்கணும், நாங்க ஜெயிக்கணும், பகையாளியா ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. மதுரை நாட்டுக்கு போகணும் சொன்னாங்க. ஆனா 18 நாள் போர் நடந்துச்சா? ஏன் குதுவே 18 நாள் நடந்துச்சா நடக்கலையே எதுக்கு தெரியல. அவங்க நாட்டுக்கு போவாங்களா? அதான் இல்ல காட்டுலயே இருப்பாங்களா? அங்கதான் விஷயம் அடங்கியிருக்கு. இந்த பாரத போர் அப்படிங்கிறது 18 நாள் நடக்கல. ஆனா நம்ம நடந்துச்சுன்னு சொல்றோம். ஏன் நடக்கல? நாட்டு மக்களை நம்ம ஏமாத்தக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இவங்கெல்லாம் படிச்சவங்க 18 நாள் பாரத போர் நடந்திருக்கும் போல இருக்குதுன்னு நினைப்பாங்க. சரி, தவறான செய்தி. 17 நாள் தான் போர் நடந்துச்சு. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணந்தியான். ஆமா. காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு மாசத்துல மட்டும் 2 அமாவாசை வருகிறது. அதுக்கு காரணமா அவர்தான்.
இன்னைக்கு பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு ஆம்பளை அடிக்கிறான். அதுக்கு காரணம் அவருதான். ஆமா. பிள்ளை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா உருவம் மாறி இருந்துச்சுன்னா சந்தேகப்படுறோம். அதுக்கு காரணமும் கிருஷ்ணன் தான். அவருதான். இந்த அதாவது மகாபாரதத்திலே 18 நாள் போர் நடக்கலை அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் நடக்கல? அதற்கு அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. 17 நாள் போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணனாகப்பட்டவர் சேவலா மாறி கூவுறாரு. எப்படி கூவுறாரு? காலையில விடிய காலத்தால கூவும் பொழுது ஆஹா விடிஞ்சிருச்சுன்னு பாரத போரை 17வது நாளே முடிச்சிடுறாங்க. இந்த 18வது நாள் போர் எங்க நடந்துச்சு அப்படின்னா எங்கே இன்னும் யாருக்கு நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. சொன்னா தானே தெரியும். நம்ம திருச்சி மாவட்டத்தில் தான் நடந்துச்சு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எங்கே நடந்துச்சு அப்படின்னா 18வது நாள் போர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வீரப்போர். வீரப்போரிலே 18வது நாள் போர் ஒரு நாள் போர் அங்கே தான் நடந்துச்சு. இது என்னடா வீரப்போரை கொண்டுட்டு போய் மகாபாரதத்தில் கொண்டு போய் சேர்க்குறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மகாபாரதத்துக்கும் வீரப்போருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒத்துமை இருக்குதா? இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மகாபாரதத்திலே தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் பஞ்சபாண்டவர்கள் 5 இருக்கிறார்கள். இதே நெல்லிவள நாட்டு கோட்டையில் தர்மராக பொன்னர் பிறக்கிறார், சங்கராக அர்ஜுனன் பிறக்கிறார், பீமனாக வீரபாகு சாம்பகன் பிறக்கிறார், கிருஷ்ணன் வந்து அங்கே அத்தாபுல்லா எத்தாவா பிறக்கிறாரு. துரோபதை யார் அப்படின்னா தங்காள், அருக்காணி நல்ல தங்கால தான் துரோபதியாக பிறக்கிறாங்க. இந்த நகுலனு சகாதேவனு எங்கே போனாங்க கேட்கணும்ல. முக்கியமான இது வந்து புராணம். இந்த நகுலன் சகாதேவன் எங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நகுலனும் சகாதேவனும் எங்கே இருக்காங்க அப்படின்னா பொன்னருடைய கூட பிறந்த குமரதண்டவாள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆமாம். அந்த குமரதண்ட வாளாத்தான் நகுலன் வந்து பொன்னர் கூட இருக்கிறாரு, சகாதேவன் வந்து சங்கர் கூட இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 18வது நாள் போர் இங்கே நடந்துச்சு, முடிச்சாக. அது யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கு தெரியும். அப்போ யாருமே இல்லையே. இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இப்போ வனத்தை விட்டு துரத்தி விட்டாங்க. நாட்டில் இருக்கக்கூடாது, வனத்துக்கு போங்கன்னு. போங்க. இவங்க வனத்துக்கு போகிறாங்க. வனத்துக்கு போகும் பொழுது எந்த வழியாக போகிறாங்க அப்படின்னா கைலங்கிரி போகும்போது அப்பொழுது ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். நம்ம மணப்பாறை வழியாக தான் போயிருக்கிறாங்க. குளித்தலை வழியாக போகும் பொழுது இந்த 5 பஞ்சபாண்டவர்களும் தங்கிய இடம் தான் ஐவர் மலை. அதுக்கு பேர் ஐயர் மலையாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஐவர் மலை அப்படி அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐவர் மலையிலே இன்றைக்கும் காகம் பரவாது. இன்றைக்கும் ஏன் காகம் பரவாது? மேலே இருப்பது சிவன். ஆமாம். இந்த சிவனுக்கு வந்து புரோகிதர் வந்து நம்ம ஐயர் மலையிலேருந்து நடந்து போய் குளித்தலை காவேரி ஆற்றுல தான் தீர்த்தம் கொண்டுட்டு வந்து இன்றைக்கும் அபிஷேகம் நடக்குது. அப்படி தீர்த்தம் கொண்டுட்டு வந்து நம்ம 5 வருடம் போதாங்க. ஆமாம், அதான் புரோகிதர்னு சொல்லிட்டேனே. ஆமாம். தூய தமிழில் சொல்லணும்னா புரோகிதர், இல்லைன்னா ஐயர்னு சொல்லலாம். அப்படி அவர் அங்கேருந்து தீர்த்தத்தை சுமந்துக்கிட்டு வரும் பொழுது ஐயர் மலையில் சாதாரணமாக ஏற முடியாது. ஏன்னா செங்குத்தாக இருக்கும். ஆமாம். அப்படி இவர் தீர்த்தத்தை சுமந்து கொண்டு மேலே ஏறும் பொழுது களைப்பு உண்டாகி விடுகிறது. களைப்பு வந்தோடனே அந்த புரோகிதர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல உட்காந்து களைப்பாரி போகலாம் அப்படின்னு போகும் பொழுது ஒரு காகமாகப்பட்டது பறந்து வருது. அதுக்கு தாகம், தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கேருந்து பார்க்குது அந்த குடத்தை. ஆகா, அந்த குடத்துல தண்ணி இருக்கு, நம்ம எப்படியாவது குடிச்சிட்டு போயிடுவோம், வாய் விட்டுறலாம். ஆமாம் அப்படின்ட்டு அங்கேருந்து பறந்து வந்தோன்னே இந்த குடத்துல உட்காருது. அது குடத்தை உட்கார்றது இல்லாமல் தட்டி விட்டுருது. அது தவறு இல்லையா? தட்டி விட்டோன்னே அந்த தீர்த்தமாகப்பட்டது கீழே உருண்டு செல்கிறது. இவர் புரோகிதர் கத்துறாரு, கதறா, ஐயோ என்னுடைய சிவனுக்கு நான் வந்து பூஜை பண்ண முடியாமல் போச்சே அப்படின்னு இருக்கும்போது சிவன் என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு கொண்டுட்டு வந்த தீர்த்தத்தை இந்த காகம் தட்டி விட்டுருச்சு, என்னுடைய இந்த ஐவர் மலையிலே காகம் இனிமேல் எங்கேயுமே பறக்கக்கூடாதுன்னு சாபம் விடுறாரு சிவன். இன்னைக்கும் ஐவர் மலை நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்களை கேளுங்க, ஏங்க அந்த கோயில் மேலே காகம் பறக்குமான்னு மட்டும் கேளுங்க, பறக்கவே பறக்காது. இன்றைக்கும் சிவன் விட்ட சாபத்தினால்தான் இன்றைக்கும் காகம் பரவாது. அதாவது இவர்கள் வனத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஐவருமே அங்கே தங்கிய இடம்தான் ஐவர் மலை. இன்றைக்கி ஐயர் மலையாக மாறிடுச்சு. நிறைய பேசணும்னா நான் புராணங்கள் நிறைய பேசுவேன். நன்றிண்ணே. ஏன்னா புராணங்களை நம்மளாக படித்து நம்மளாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 பேருக்கு பகிர்ந்துட்டு போவோம். அது ஒரு சுமை மாதிரி. ஆமாம். இப்போது வள்ளி திருமண நாடகம் வைக்கிறாங்க, நாரதர்கிட்ட நம்ம நிறைய புராணங்களை கேட்குறோம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க புராணங்கள் படித்து சொல்லணும், அவங்க கடமை. அது
சரி குதுவே. ஆமா சரி, யாகத்துக்கு தேவையான பொருள்களை எடுத்து வாரும். உண்மையிலுமே இன்னைக்கு நேரம் பத்தல. நேரம் இருந்துச்சுன்னா இந்த கிருஷ்ண போடுறவர் இன்னைக்கு கொண்டு கொலை எடுத்திருப்பேன். சரி சென்று வாரும், நான் யாகத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். சரி அப்பனா பொருள் வேண்டாம், சாமான் வேணாமா? நான் பாத்துக்கிறேன். சாமானத்துல நான் இவரை விட மாட்டேன். அதானே உள்ள போதம்மா. நான் பாத்துக்கிறேன். நீங்கள் சென்று அங்கே முக்குட்டி பாதையில் உட்காந்துருங்க. யார் இந்த வழியா வந்தாலும் ஓடி வந்து என்கிட்ட சொல்லணும். சரி சொன்னா நான் பாத்துக்கிறேன். சரி குதுவே. உட்காரும். மகாதேவா, அரிகிரி வெள்ளிங்கிரி ஆண்டவா, ஜெய் சங்கரா. இப்பொழுது நான் இதோ இந்த வேதியர்கள் வளம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வனத்தில் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வனத்தை விட்டு நான் சீக்கிரமாக அடுத்த வனத்திற்கு செல்ல வேண்டும். நான் புறப்படுகிறேன். வேகமாக புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் வேதியர்கள் வனத்தண்ணீரே ஊரை விட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறா. சிவசிவா, அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா, சம்போ மகாதேவா. போச்சுன்னு சொல்லு. போச்சே, கால்ல இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்க, அப்பப்ப எடுத்துக்கலாம். குருவே, தவம் போச்சே, தவம் போச்சே. குருவே, நீங்க வந்து யாரு வந்தாலும் சொல்ல சொன்னீங்கல்ல, நாகராஜன் வந்திருக்காரு. எந்த நாகராஜ்? நம்ம சம்பக்கண்ண புதுப்பத்தி அந்த தொரியா. ஐயா, அவரு இல்ல. தொரிய பத்தி என்கிட்ட பேசாத. ஏன் 700 ரூபாய்க்கு இன்னும் பசுபதி பாளையத்தில் ஆனது கொடுக்கல. தூங்கட்டும். ஏன் தவம் போச்சு? ஏன் தவம் போச்சு? போச்சா? சம்போ மகாதேவா. ஏ சொம்பா காணாடி எனக்கு என்ன? செம்பா, அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா, ஜெய் சங்கரா. சிவசிவா, ஜெய்சங்கர்ல வேற பக்கம் நாடகத்துக்கு போயிட்டாரு. ஏன் தவத்தை கலைச்சதுக்கு காரணம் என்ன? யார் நீங்கள்? நீங்க யாரு? ஐயா, நானும் ஒரு தவயோகி. அப்ப நான் யாரு? வடகைலாசம் நீலமட பழங்கிப்பாறை தவத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். என்னை வழிமறிக்க வேண்டாம், விட்டு விடுங்கள். நான் சீக்கிரமாக புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்ப நீங்க தவயோகினா நான் யாரு? தாங்கள் யார்? இந்த இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நானும் தவயோகினேன். தவயோகியா? நீங்க எதுக்காக தவத்துக்கு போறீங்க? நானோ என்னுடைய எதிராளியை வெல்லவதற்காக வடகைலாசம் நீலமல பழங்கிப்பாறை பாசுமத அஸ்திரம் என்ற அஸ்திரத்தை பெறவதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றேன். ஓஹோ, நீங்க எதிராளியே ஜெயிக்கணும். ஆமா. நீங்க தவத்துக்கு போறீங்க. ஆமா. நான் என் மாமியாரை ஜெயிக்கணும். மாமியால ஜெயிக்கணும். மாசி மாசம் கணம் வாங்கணும்னு நானும் தான் தவத்துக்கு போறேன். மாமியால ஜெயிக்க வேண்டும் என்றால் உனக்கு மாமியாளுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு தான் மாட்டிக்கிச்சு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்க பெரிய மாமனார் துப்பாக்கி தொழிற்சாலையில வேலை செஞ்சாரு. சரி. என்கிட்ட குண்டியில் அடிபட்டு செத்து போயிட்டாரு. குண்டடி பட்டு தானே சாவாங்க. இப்படி போட்டு சுடுவாங்கல்ல. ஒழுங்கா பேசு. குண்டடி. குண்டடி பட்டு செத்து போயிட்டாரு. சரி. எங்க மாமியாருக்கு சீதனமா ஒரு கையகல நிலம் கொடுத்துருக்காங்க. கையகலம்னா? கையகல நிலம்பா சீதனமா. அதுக்கு என்ன கையகலம் தான் கொடுப்பாங்களா? அதுக்கு மேல கொடுத்தா உழைக்க முடியாதுன்ட்டுதான்
அதுக்கு மேல கொடுத்தா உழைக்க முடியாதா இல்ல? ஆமா உழைக்க முடியாது. சரின்னு கையகல நிலத்தை கொடுத்துட்டு சரி எங்க மாமனார் இறந்துட்டா. சரி சரி மாமனார் தான் செத்து போயிட்டாருல. மாமியார் நிலம் இப்ப யாருக்கு சொந்தம்? மருமகனுக்கு. மருமகனுக்கு சொந்தம். சரி நானும் எங்க மாமியார்கிட்ட போய் சம்போ மகாதேவா கிரகத்தை தவறா நினைக்காதீங்கய்யா. சரி போய் கேக்குறேன், மாமியாரே மாமனார் இறந்துட்டாரு, சரி இனிமேல் உங்க நிலத்தை காட்டுங்க, நான் உழுகுறேன் அப்படின்னு யாருக்கிட்ட கேட்ட? எங்க மாமியார்கிட்ட. சரி எங்க மாமியார் சொல்றாங்க, மருமைனே இது கொஞ்சம் சரளக்காடா இருக்குது, சரி உங்க குளிச்சல் உள்ள போகாது, உங்க குளிச்சல் வீணா போயிரும். அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா ஏங்க கலப்பையில இருக்கிற குளிச்சலுங்க சரி சரி போயிரும்னாங்க. இல்ல மாமியாரே நான் எவ்வளவோ சரளக்காட்டெல்லாம் உழுது இருக்கிறேன், இதெல்லாம் பரவாயில்ல, நான் லேசு பாசா வச்சு நவட்டியாவது உழுது போடுறேன்னு சொல்ல உடம்ப பாக்குறப்ப தெரியுது. சரி எங்க மாமியார் இருந்துகிட்டு இல்ல சின்ன மாமனார் இருக்கிறாரு, அவர் உழுவாருங்க. சரி வந்துச்சு கோவம் எனக்கு. உனக்கா? சரி சின்ன மாமனார உள்ள அளவுக்கு நான் என்ன இழிச்சா வாயினா? சரி எப்படியாவது உழுகலாம். குதுவுக்கு கோவம் வந்துச்சுன்னா பீய கூட தின்றுவேன். பீதிங்கிறாளா நானு? சரி எனக்கு கோபம் வந்தோடனே எங்க சின்ன மாமனார் வந்துட்டாரு. சரி நானும் காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்க மாமியா காடு கீக்காடு, சரி என் காடு மேட்டாங்காடு. சரி மேல நான் தண்ணிய பாய்ச்ச வரப்பு இருக்குது. ஏன் சொல்ற, என் தண்ணி பூரா மாமியா காட்டுக்கு போயிருச்சு. சரி நான் வந்து பாக்குறேன் என் காடு வறண்டு போய் கிடக்குது. சரி எங்கடா இந்த ஓட்டை இருக்குதுன்னு போய் பார்த்தா சின்ன ஓட்டை நடுவுல இருந்துச்சு. சரி என் மாமியா காட்டுக்கு என் காட்டுக்கு நடுவுல விரலை வச்சு அடைக்கிறேன், சரி காலை வச்சு அடைக்கிறேன், பொத்துக்கிட்டு தண்ணி பூரா அங்கதான் போகுது. சரி கட்ட விரல வச்சாம உள்ள போகுதுங்கிறேன், சொருப்புல உள்ள போயிருது ஓட்டைக்குள்ள. சம்போ மகாதேவா எனக்கு எங்க மாமியாருக்கு வந்துச்சு சண்டை. சரி மாமியார ஜெயிக்கணும், மாசி மாசக்கான வாங்கணும் அப்படின்னு நானும் தான் தவத்துக்கு போறேன். தவத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமா அந்த தவத்தை கெடுத்துட்டேன். அப்படியா? ஆமா. அப்படி உங்களுக்கு என்ன தவம் வேணும்? ஆமா கொடுத்தா தவம், தவம் இல்லைன்னா இல்லனா நீங்க எங்க போனாலும் எங்களை கூட்டி போகணும். அப்படியா? ஆமா. தவம் தானே வேணும். ஆமா சரி சரி. நீங்கள் யாரை நோக்கி இங்க தவம் செய்து கொண்டிருந்தீர்களோ மாமியாரை, அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருங்கள். ஏன் மாமியாரைங்கிறேன்? மாமியால ஜெயிக்கணுங்கிறதுக்காக தவம் செஞ்சீங்க. ஆமா. யாரை நோக்கி தவம் செஞ்சீங்க? சிவனத்தையா? அப்ப சிவனை வந்து மனசுல நினைச்சுங்க. சரி சரி. நல்லா கும்பிட்டுங்க. உங்களுக்கு தவம் தர்றேன். சரி. யார் உங்களுக்கு தரணுமா உங்க சிஷியனுக்கு தரணுமா? ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுங்க. அப்படியா? சிவனே தவத்தை கொடுக்குறேன்னு அடிக்கிறேன். இதுதான் தவம். ஏது ஆளுக்கு பாதி பிரிச்சுங்க. எனக்கு ஒரு பங்குனா என் சிஷனுக்கு 2 பங்கு கொடுங்க. எங்க உனக்கு தவம்? நான் மட்டும் சாமான பேத்தவனா? என் குதுவுக்கு எனக்கு ஒரே மாமியா. அப்படியா?